வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்பது குறித்தான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது தமிழகத்தில் துவங்கியிருக்கிறது. தற்போது அறிவாலயத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையான பேச்சுவார்த்தையானது 20 நிமிடங்கள் நீடித்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் அமைக்கப்பட்ட முகுல் வாஸ்னிக், அதே போல திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கு தலைவராக அமைக்கப்பட்ட திமுக பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் 20 நிமிடங்கள் அறிவாலயத்தில் இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இதில் 2 பக்கம் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்கள் தங்கள் தகவல்களை தெரிவித்தார்கள். மேலும் காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு முழுக்க 39 தொகுதிகளில் தங்களுக்கு விருப்பமான 14 தொகுதிகளை தற்போது முதற்கட்ட பட்டியலாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த முதற்கட்ட பட்டியல் என்பது திமுக தலைமையிடம் கேட்டு சொல்வோம் என்றும் திமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த கொடுக்கப்பட்டிருக்க 14 இடங்களுக்கான முதற்கட்ட இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்கியிருக்கிற நிலையில் மீண்டும் நாங்கள் தலைமையிடம் பேசி அழைப்போம் என்று தற்போது திமுக கூட்டணி குழு அறிவித்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை குழு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் தலைமையிடம் பேசி நாங்கள் அழைப்போம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக திமுக காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை மீண்டும் அடுத்த வாரங்களில் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 14 விருப்ப தொகுதிகள் என்று ஒரு பட்டியலை தற்போது காங்கிரஸ் கொடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுது. அதில் 14 தொகுதிகளில் ஏற்கனவே நின்ற 9 தொகுதிகள் கூடுதலாக 5 தொகுதிகள் என்ற 14 தொகுதிகள் விருப்ப தொகுதிகள் என்ற அடிப்படையிலே அதை கொடுத்திருக்கிறார்கள். 14 தொகுதிகள் வேண்டும் என்பதை விட அந்த தொகுதிகள் தான் எங்களுக்கு விருப்ப தொகுதிகள், நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறோம் என்ற அடிப்படையிலே கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்திய கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாடு வெற்றி வாய்ப்புள்ள எந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறது என்பது தற்போது காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாக இருக்கக்கூடிய அவர்களும் திமுகவோட தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களும் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை எப்படி தமிழ்நாடு இருக்கும் தெரியல. என்ன டிஸ்கஷன் தேவையில்லையே. பிரிலிமினரி டிஸ்கஷன் 2 பேரும் அவங்க பேசுனாங்க, நம்ம பேசணும். மற்ற கூட்டணி தேதி சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாம நடக்காது. எத்தனை எண்ணிக்கை ஏதாவது கடந்த மாதிரி நம்ம எண்ணிக்கை வாயில அதுக்கு கூட்டணி அதிகமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் ஒண்ணுமே இல்லையே. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்குது, அதுக்கப்புறம் தான் தெரியும். விருப்ப பட்டியல் அவங்களும் கொடுக்கல, நாங்களும் கேட்கல. நிதிஷ்குமார் அவரு ஆரம்பத்திலிருந்தே அவரு ஏதோ பிரச்சனையிலே இருந்திருக்காரு. அவரு இதுல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. அவர் போயிட்டு இருக்காரு. அதனால ஒன்னும் பெரிய சேதம் ஏற்படாது. மற்ற கட்சிகள் அவர் திட்டமிட்டது என்னக்கா? அவர் என்ன திட்டமிட்டாரு சொல்லுங்க பாக்கலாம். என்ன திட்டமிட்டாரு? எந்த திட்டம்? அவர் என்ன திட்டமோ சொல்லலையே. அவரு தெரியுதா உங்களுக்கு? அவர் இந்தியில தான் பேசணும்னு சொன்னாரு. அது ஒண்ணுதான் இருக்கு. இந்தியில எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்ப கூட நாங்க பேசாம காம்ப்ரமைஸ் தான் பேசாம இருந்தோம். இந்த கூட்டணி நல்லா திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது TR பாலு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். அது தொடர்பான விவரங்கள் பாரி கார்த்திக். வணக்கம். இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக கூட்டணி சார்பில்
TR பாலு அவர்கள் தலைமையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடத்துகிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் உடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவெடுக்கிறது. இந்த 2 சுற்றுகளாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இன்றைய தினம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது 14 தொகுதிகளை தங்கள் விருப்ப தொகுதியாக காங்கிரஸ் திமுக தலைமையிடம் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் தலைமையிடம் பேசி மீண்டும் உங்களை அழைக்கிறோம் என்றும் தற்போது திமுக பேச்சுவார்த்தை குழுவானது தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையானது அடுத்த வாரம் துவங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் இந்த பேச்சுவார்த்தை குழு முடிவடைந்து கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே அனைத்து விதமான காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை முடிவடைந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளை அழைத்து திமுக தலைமை பேச முடியும். அதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டமாக 3ஆம் கட்டமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நின்ற 9 தொகுதிகள் என கூடுதலாக 14 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக, அதாவது இந்த கூட்டணி இருக்கக்கூடிய 14 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கருதி அதன் அடிப்படையிலே அந்த அட்டவணையில் அந்த பட்டியலையும் அவர்கள் திமுக தலைமையிடம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இதுகுறித்து நாங்கள் தலைவரிடம் பேசி உங்களுக்கு மீண்டும் அழைக்கிறோம் என்றும் தற்போது திமுக தலைமையானது அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து அடுத்த வாரம் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முதற்கட்டமாக திமுக காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்று அதில் விருப்பப்பட்ட தொகுதிகள் கொடுத்து மீண்டும் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்காக திமுக தற்போது அவர்களிடம் சொல்லி அனுப்பிக்கிறது. அதன் அடிப்படையில் திமுக தலைமையிடம் பேசி மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.